நீங்க எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்கிட்டு தான் முதலீட்டுக்கே வரணும். ஃபர்ஸ்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. ஏன்னா முதலீட்டுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பணம் தேவைன்னா எங்க போய் ஃபர்ஸ்ட் கை வைப்பீங்கன்னா முதலீட்டில் தான் கை வைப்பீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்க முதலீட்டில் அந்த ஈக்விட்டியில் கை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வளராது. அப்போ நாம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா லிக்விட் ஃபண்ட்ஸ்லையும் டெட் ஃபண்ட்ஸ்லையும் தான் கவனம் செலுத்தணும். அதில் சேர்க்க கற்றுக்கோங்க, பழக்கம் அப்போவே உருவாயிடும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எஸ்ஐபிக்குள்ளேயே வரணும். அதாவது எஸ்ஐபிங்கிறது எல்லாத்துக்குமே பொது தான், மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டிக்குள்ளேயே வரணும். முதலீடை பற்றி அப்போ தான் நீங்கள் யோசிக்கணும். ஓகே, அப்போ நீங்கள் எமர்ஜென்சி தான் ஃபஸ்ட்டு சொல்லுவீங்க. ஆமாம், எமர்ஜென்சி தான் ஃபஸ்ட்டு. இப்போ அப்படி பார்த்தோன்னா அதுக்கு என்ன கால அளவு வச்சுருப்பீங்க? 6 மாதம் தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஒரு மாதத்துக்கு 30,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா இன்ட்டு 6 போட்டுருங்க. ஒரு 2 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. அதில் 1 லட்ச ரூபா மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விடில் வச்சுக்கோங்க, 1 லட்ச ரூபா மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் முதலீட்டை பற்றியே யோசிக்கணும். ஓகே, அப்போ இப்போ நீங்கள் பேசப்பட்ட இந்த நீண்ட முதலீட்டு முறையில் பார்த்தீங்கன்னா திருப்பி மியூச்சுவல் ஃபண்டு கொஞ்சம் ஷேர் மார்க்கெட். அப்போ கோல்டு எங்கே தான் இங்கே ரோல் ப்ளே பண்ணுது? கோல்டுங்கிறது ஒரு முதலீட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, அது வந்து எட்ஜ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இப்போ அந்த எட்ஜ் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அது சொல்லு. ஆமாம், இப்போ என்னென்னா நம்ம எல்லாருமே வந்து அதிக ரிட்டர்னை நோக்கி தான் ஓடிட்டுருப்போம், வளர்ச்சியை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம். ஆனால் அந்த வளர்ச்சிங்கிறது வந்து உறுதியாக கிடைக்குன்னு சொல்ல முடியாது. என்றைக்காவது அந்த வளர்ச்சி கீழே போகும். ஏதாவது ஒரு நியூஸ் வரும், இப்போ போர்கள் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு அவசர தேவைக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கையில் வச்சுக்கணும், ஒரு முதலீடு நம்ம கையில் வச்சுக்கணும். அதுதான் வந்து தங்கம். ஆனால் தங்கம் வந்து அதிகமாக வளர்ச்சி தருமா, 15% தருமா, 30% தருமானா தராது. இப்போ வந்து இந்த ஒரு வருடம் இல்லை, இந்த 6 மாதத்தில் 30% தங்கம் வளர்ச்சி கொடுத்துருக்கு. அப்படி பார்த்தாலுமே 20 வருடம் 25 வருட காலத்தை நீங்கள் சராசரியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட சராசரி ரிட்டர்னுங்கிறது 9%, 10% தான். இந்த 9%, 10%ங்கிறதே நல்ல ரிட்டர்ன் தான். பட் அதை விட சிறந்த முதலீடுகள் இருக்குது. ஸோ இந்த முதலீடு திட்டங்கள் தான் நம்ம பயன்படுத்திக்கணும். தங்கத்தை வந்து ஒரு 5%, 10% நம்மளோட அவசர தேவைக்காக வாங்கி வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த எட்ஜுன்றது அதுதான் குறிக்குது. அதுதான் எட்ஜ் தான் குறிக்குது. அவசர காலத்துக்கு தேவைப்படுகிற ஒரு பொருள் அப்படிங்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்கணும். தங்கத்தை வச்சுக்கணும். அப்போ நீங்கள் உங்களுடைய கான்செப்டில் அப்போ தங்கத்தில் நம்ம முதலீடு பண்ண வேண்டாம். முதலீடுன்னு சொல்லக்கூடாது, அதை எட்ஜிங்னு சொல்லணும். 10% நம்ம பண்ணி வச்சுக்கணும். அது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் இப்போ அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிகம் பேசப்பட்ட மியூச்சுவல் ஃபண்டே வந்து